இது வரைக்கும் அப்படி ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கேனா? அப்பனா என்னன்னு சொல்லுங்க. சத்ரபதி சாரை பார்க்க அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். பாவம் சிந்து, அவரு எப்படி கம்பீரமா இருந்த மனுஷன் கவலையில எப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு தெரியுமா? பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா சிந்து, தப்பு செஞ்ச தான் மகனையும் ஒய்ஃபையும் அத்தனை பேருக்கு முன்னால அடிச்சு அவமானப்படுத்தி அப்படி கோவப்பட்ட சத்ரபதி சாரை தான் நம்ம பார்த்தோம். ஆனா அவங்கள அப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற மன வருத்தம் அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கதான் செய்யுது. ஆனா அதெல்லாம் மீறி நியாயத்துக்கு கட்டுப்பட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டு இன்னைக்கு தன்னந்தனியா உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாம் தான். ஆனா என்ன பண்றது, அவருக்கு அமைஞ்ச பொண்டாட்டியும் புள்ளையும் அப்படி. அவரால அவங்க செஞ்சதை ஜீர்ணிக்கவே முடியல. ஆமா சிந்து, நான் கூட அவர்கிட்ட 1000 தான் இருந்தாலும் உங்க வைஃப வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க கூடாது சார், அவங்க ஏதோ கோவத்துல அப்படி எல்லாம் பேசிட்டாங்கன்னு சமாதானம் பண்ணி பாக்குறேன். ஆனா அவரு நான் ஏத்துக்கிறதாவும் இல்ல அவங்கள மன்னிக்கிறதாவும் இல்லன்னுட்டாரு. எப்படி மன்னிப்பாரு? அவங்க 2 பேரும் பண்ண காரியம் அப்படி. அவர் நியாயமான மனுஷன் செவந்தி. அதே சமயத்துல தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறவரு அப்படிதான் இருப்பாரு. உண்மைதான் சிந்து, அவரும் இதத்தான் சொன்னாரு. ஆனா அப்படிப்பட்ட நியாயமான மனுஷன் தாங்கிட்ட வேலை பாக்குற சாதாரண தொழிலாளிகளே சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாம குடும்பத்தோட பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற அவரு அவ்வளோ பெரிய வீட்டுல தன்னந்தனியா அனாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா என் மேல எனக்கே கோவம் வருது சிந்து. இந்த விஷயத்த வேற மாதிரி டீல் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. இல்ல செவந்தி, நீங்க செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல, சத்ரபதி சார் செஞ்சதுலயும் எந்த தப்பும் இல்ல.